ஹாய் சவுடிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்த சொப்பு வீடியோ. சோ அததான் பார்க்க போறோம். ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தனால நான் வந்து அவளை கடை கூட்டி போய் வாங்கிட்டு போய் என்னென்ன சொப்பு வாங்குறேன், என்னென்ன பண்றா அப்படின்றத அந்த வீடியோ. சோ கடை சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி நாங்க வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோங்க. இன்று குடுக்கல. சோ லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சு எடிட் பண்ற நேரத்துல இதை நான் பேசுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்மையா இருந்தது. ஏன்னா நான் வீடியோ பாத்துட்டு வந்து தானே கொடுக்குறேன். அதனாலதான் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் புதுசா பாக்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சோ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு எப்படி சொல்றது, சொப்பு பைத்தியம். சொப்பு தான் வாங்கிட்டு இருப்பா. குட்டி குட்டியா சொப்பு வாங்கிட்டு இருக்காங்க. கம்மியா பண்ண மாட்டாங்க. ஆமா, இதே தான் சேம். அங்கேயே ஒன்று பார்த்து கிளாஸ் தான் கரெக்டாக உடம்பு. இப்போ ஒரு கல்ல போய் பார்த்துட்டு தான் வந்தோம். இதெல்லாம் இருந்ததானா குட்டி? என்னது? அம்மிக்கல். அதான் இது. ஆஹா, இது இப்படி பண்ணுவோம்ல குட்டி. உரலா? அது வரும். என்ன கிளாஸ்? இந்த கிளாஸ் அப்படி இல்லை. ஆனால் அது நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு அந்த கிளாஸ். ஆனால் இதில் பார்த்தியா கொஞ்சம் இதுவாக இருக்கு. இதுவும் கிளாஸ் தானேண்ணா? வேறானா எடுத்துக்கோங்க கிளாஸ். கிளாஸ் மட்டும் வேற மாற்றுவாங்க. கிளாஸ் மாற்றிக்கோ ஏதாச்சும் இருந்தா. இல்லை, இது ரொம்ப இதாக இருக்கு. அது கழுவிட்டோன்னா கரெக்டாக இருக்கும்ல. இதை மேலே பார்த்துட்டு இது அடிச்சுட்டு. ஆமாம், இதெல்லாம் அசல். எடுத்துக்கலாமா? குண்டாலாம் இருக்குப்பா. அப்படியே இதெல்லாம் தேவைப்படல. அப்படியே அது எதுக்கு இவ்வளோ தூரம் எடுக்கிற? டபரா ஏதாவது எடுத்துக்கலாம். இதில் அரிசி கழுவணும். அது இதுதான் பெருசாக நிறைய பேர் சொன்னாங்கன்னா திடீர்னு இங்கே எங்கே பற்ற வச்சு விளாட போகிறோன்னு தான் எனக்கு தெரில. வாங்கி வைக்கிறானா? ஸ்பூன்லாம் இல்லையா பாப்பா? என்ன ஸ்பூன்லாம் இல்லையா? ஸ்பூன் காட்டுங்க. இது போதும். இதில் இதுவே அதிகம் தான் எடுத்து வச்சு டோட்டலாக பார்க்கலாம் எவ்வளோ. போ, இதை எடுத்து வச்சுட்டவா? எடுத்துக்க போ. எவ்வளோன்னு பார்க்கலாம் போ. பார்த்தீங்களா சுப்பு எப்படி பொறிக்கிட்டு இருக்கா? இதில் எல்லாம் இட்லி குண்டா இருக்கு தெரியுமா? இங்கே வர அடுப்பு அடுப்பு. எடுத்து வச்சுக்கோ. போதாதா பாப்பா உனக்கு? கரண்டி தான் இல்லை. கரண்டி அதான் 2 கரண்டி எடுத்துட்டியே. ஐயோ சாச்சிட போகிறேன். அதான் 2 கரண்டி எடுத்துட்டுல, போதாதா? இவ்வளோ ஜாமான் வாங்கி வச்சுக்கிறான். நான் இவ்வளோ வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஐயோ எங்கே இவ விளையாட போகிறான்னு தெரில. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி ஒன்று நான் ஃபஸ்ட்டாக சொப்பு வாங்குவோம். நானே உனக்கு நிறைய வாங்கி கொடுத்துக்கிறேன். போய் உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன்னு அது கூட தெரியாதா?
பாப்பா இதில் பொறுக்கிறதே ரேட் ஆகும் பாப்பா. இது எனக்கு தெரிஞ்சு. அது நீ விளையாடுவேன் இந்த வயசில் போ. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு சொப்புனா ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்ணும் போதே நிறையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு அடம் பிடிக்கிறா ரொம்ப. அதனாலேயே நான் அந்த கடைக்கு வாங்க வந்திருக்கேன். என்ன நான் வாங்குறான்னு பார்ப்போம். நம்ம பாருங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கா எல்லாத்தையும். இது வந்து மண் சட்டியில் எல்லாம் சொப்பு. இது வந்து ஸ்டீலில். வாங்கட்டும். அரோமணம் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்கு. சொப்பு மூஞ்சி இதை மட்டும் வாங்கிட்டேன். சொப்பு பாப்பா இந்த கடையை விட்டு போவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. பொறுக்கிட்டே இருக்கா. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிடுச்சு. வாங்க இது எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க. எவ்வளோ அழகா குட்டி குட்டியா பொறுக்கி வச்சிருக்கா பார்த்தீங்களா. இதை கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. நான் வேணான்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். இங்க வா, போதும் பொறுக்குனதுங்க வா. இந்த சொப்பு பைத்தியத்தால் எனக்கு காசு தான் செலவாகுது. சாப்பாடு கூட காசு இல்லை. ஆனால் இவ கேட்கவும் மாட்டான். என்னதான் ஆசை. இந்த சொப்பு வாங்கினதுலேருந்து என்னை தூங்க விட மாட்டேங்கிறா. நீங்களே பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் தான் விளாட்ணும். இதை பார்க்கல, நானும் பார்க்கவே இல்லை. அடுப்பு நல்லா இருக்கா. குட்டியாக அழகா இருக்கு. நான் கூட அடுப்பு இருக்குன்னு பார்க்கல. இது அடுப்பு நல்லா இருக்குல்ல. அழகா இருக்கு. முருகேஸ்வரில் இந்த மாதிரி நான் பார்த்துருவேன். இங்கே பாரு சிவா கடாய் எவ்வளோ அழகா இருக்கு. நிறைய நல்லா அகலமாக இருக்குல்ல பெருசா. இது இங்கே பாரு பிளேட்டு. இது நல்லா இருக்கு. இது கூட இருக்கு தெரியுமா என்கிட்ட. நல்லா இருக்குடா. இது குடம் தெரியும். நான் ஸ்டீலில் பார்த்தேன்னு வேற. இது இது வித்தியாசமாக பண்ணுறாங்களா. இதுதான் வந்து இதுக்கு. இது வந்து இதுக்கு. இது வந்து மாவு போட்டு அரைக்கலாம். ஸ்பூன் தான் எல்லாமே. இதுலயே இது பண்ணிக்கலாம், எல்லாம் அரைக்கலாம். ஆமா நல்லா இருக்குல்ல. 1 minute later. பாத்தீங்களா சொப்புலாம் எடுத்து வச்சாச்சு. பாப்பா பாருங்க இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தோடனே விளாட போறா. இவளுக்கு இது ஒரு பழக்கம். பாப்பா கல்லு வச்சு வைக்கணும் பாப்பா அது மேல. குட்டி நானு இதுல பண்ணவா. கல்லு குட்டியா அழகா செங்கல் மாதிரி. அதான் கல்லு வச்சு அதுக்கு மேல பண்ண அப்பதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க எல்லா சொப்பையும் எடுத்து வச்சுட்டாங்க. ஏய் இது கல்லு வச்சுதான் மேல ஏதாச்சும் பண்ணுவோம். சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. போயிட்டு இப்போ வந்து குச்சிலாம் பொறுக்க போயிட்டு இருக்காங்க. பொறுக்கட்டும் என்னதான் சமைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அடுப்பை எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க இங்க பாருங்க. தண்ணிலாம் பாருங்க. குச்சி பொறிட்டு வராங்க. குச்சி பொறிட்டு வராங்க. குட்டி இது நீ தான் என்ன பண்ற. தண்ணி தூக்கிட்டு வரியா செப்புல. சொப்பு படத்துல இங்க வச்சுக்கோ. இங்க தரையில மண் இருக்கும்ல. இல்ல இல்ல இருக்கட்டும். நான் கழுவிடுவேன் லாஸ்டா ஃபைனலா எல்லாம் கழுவிடுவேன். நான் இப்போ வந்து குழம்பு இதுல தான் செய்ய போறேன். இதுவா இதுல தானே செய்வாங்க குழம்பு. இல்ல இதுல செய்வாங்களா குழம்பு. இதுலயும் செய்வோம். இதுல செய்வா. ஏன் இது இல்ல குழம்பு செய்யுது. எல்லாம் எடுத்து வந்தாச்சு. அரிசி மட்டும் கொஞ்ச நேரம் ஊற போடலாமா.
ஊற போடு பச்சி பாருங்க. நீ அரிசி மட்டும் ஊற போடுறேன். நான் வந்து குடத்துல தண்ணி எடுத்துக்கிறேன். ஐயா ஊத்து. இந்த சொப்புக்காக நேற்றுலாம் என்ன சாவடிக்கிறான். நேற்றுல இருந்து அரிசி ஊற வைக்க தண்ணி ஒரு குடம் தண்ணி ஊற்றியாச்சு. அதில் தண்ணி பிடிச்சி நம்ம வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறட்டும். ஓகே. தக்காளி வெங்காயம் எடுத்துடுவோம். மறந்துட்டு நான் போய் எடுத்துடுவேன். பாப்பா கழுவியும் கழுவிட்டேன். இங்கே வேறு தக்காளி வெங்காயம்லாம் கழுவியாச்சு. இப்போ நம்ம அரிய போகிறோம். அரிஞ்சு அந்த குண்டால போட்டுக்கோ. அரிஞ்சு காட்டுறேன். அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி அரிஞ்சிட்டா. ஸோ காய்கறிலாம் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன், எப்படி வெட்டிட்டு இருக்காங்க. அரிசி ஊறிட்டு இருக்கு. அடுப்பு எப்படியோ ஒரு வழியாக பற்ற வச்சுட்டாங்க. அடுப்பு இருக்குது, ஆனால் இந்த சின்னதாக இருக்குதா, அதுக்கு தான் இதை வச்சுட்டாச்சு. அழகா இருக்குல்ல. ஐயோ அமிஞ்சிடப்போது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. என்னதான் இன்னைக்கு செய்ய போறான்னு தான் எனக்கு தெரில. இதெல்லாம் வச்சு எதையா செய். இங்கே பாருங்க, சும்மா தக்காளி சோறு மாதிரியாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். இதுதான் நல்லா எரியுது போல. வச்சாச்சு குண்டாவை. சட்டி சுட்டதோட உரி ஐயோ சட்டி சேர்ந்து எரியுது. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் டப்பா எண்ணெய் ஊற்றிட்டாங்க. சொப்புல எண்ணெய் ஊற்றி நல்லா இருக்குல்ல இது பார்க்க. எண்ணெய் தெரியல. அதெல்லாம் எண்ணெய்க்கு செஞ்சு என்னைக்கு இவ சாப்பிட போறான்னு தான் எனக்கு தெரில. ஓகே, கடுகு போடுறாங்க. கடுகு போட்டதே கண்டது. சட்டி எங்க கடுகு தேர்தான் பாரு. ஐயோ பொரியுது. ஓகே, குட்டி சட்டியில் அடிச்சிருவேன். எனக்கு இதை பத்த மட்டும் வந்து நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட போறாங்க. எண்ணெய் இருக்குதா இல்லையா? வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கட்டும். அடுப்பு எரியுது பாருங்க. தக்காளி சோறுனா பட்டை கிராம்புலாம் போடவே இல்லை. அதுக்கு போல கடுகு போட்டாமலே இரு. அஞ்சரை பெட்டி மேல ஏதாச்சும் வச்சிருக்கியா பொருள்? அதே நான் அஞ்சரை பெட்டி நீ வச்சிருக்கிய கலர் கலரா உள்ள. ஓகே, வெங்காயம் தேங்காய் பட்டை இவனா வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, ஃபர்ஸ்ட் போட்டல மறந்துட்டேன். சோம்பு சீம்பு சோம்பு பிரியாணி இலை இதெல்லாமே போட்டாச்சு. ஓகே, சொப்பு வேற மாத்திட்டோம். ஏன்னாக்கா இதுல ஒரேடியா மொத்தமா இதுல செஞ்சலாம். ஆமா, நாங்க இன்னைக்கு தக்காளி சாதம் செய்யறோம். சொப்புல கருவேப்பிலை வேற என்ன ஒன்னே ஒன்று போட்டாலே போதும் போல. கருவேப்பிலை இது இருந்தது எங்க? பச்சை மிளகா அது எங்க தூக்கி போட்டு தெரியலையே. தூக்கிலாம் போடல, இங்கதான் இங்கே வச்சேன். கருவேப்பிலை எல்லாம் வறக்குது. பாப்பா வந்து பச்சை மிளகா வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க, குட்டியா. இப்ப அடுத்து பச்சை மிளகா தான் போடணும். தக்காளி சாப்பாடு ரொம்ப இருக்கும். பச்சை மிளகா போதும். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டாச்சு காரத்துக்கு. இப்போ வந்து நம்ம கிளறி விட்டுறோம். சொப்புல எல்லாம் எனக்கு சப்பாத்தி சுட சொல்லிட்டு சொன்னீங்க. அவன் நேரமா தக்காளி சோறு செஞ்சுட்டு இருக்கான். அப்படியே எண்ணெய் காட்ட என் கட்ட மூக்கு ஒழுவினே இதுல டவல் வந்து பீரோல மாட்டி வச்சிருப்போம் பாரு. உள்ள இல்ல வெளியவே. உங்களுக்கு புகை வந்துச்சுல, அதனால தண்ணி வரும். அழகா கிண்டுறாங்களே. சட்டி கீழே எவ்வளவு போகுது. தேங்க்ஸ் டி.
தக்காளி போட்டுடலாம். இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கி விட்டது. தக்காளியை போட வேண்டும். போடுங்கள் போடுங்கள். உண்டா மட்டும் சாயாமல் போடுங்கள். சாஞ்சிச்சுனா போட்டுடலாம். தக்காளி சாப்பாடு தக்காளி தான் இருக்கணும். போட்டாச்சு போட்டாச்சு. போடு இன்னும் நிறையா இருக்கிறது போடும். தொக்காயிடும்ல ரொம்ப. போடு போட்டு அடி தக்காளி. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த குண்டாக்கு அதே ரொம்பிருச்சு. ஓகே இதை நல்லா வதங்கி கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு போட்டாச்சு. ஆமா உப்பு போட்டாச்சு. கிளறி விட்டுக்கணும். குண்டா விழாம பாத்துக்கணும். ஓகே எப்படி இருக்கு பாத்தீங்களா குண்டா? ஓகே இது கொஞ்சம் வதங்கட்டும். எரி மூடியாச்சு. நல்லா வேகட்டும் தக்காளி வெங்காயம்லாம். ஆனா புகை தாங்க ரொம்ப வருது. நம்மளோட சொப்போட இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அரிசி வந்து ஊறிட்டு இருக்கு. ஓகே பார்க்கலாம். இதுல செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான் போலங்க. ஏன்னா நம்ம கரெக்டா அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா பக்கம் வருது. நெக்ஸ்ட் வாட்டி நான் அடுப்புல செட் பண்ணுவேன். எங்கள் வீட்டாண்ட இது இருக்குல்ல பார்க்க அழகாக இருக்கலாம். இந்த செடியில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி இந்த இடத்துல மட்டும் செடியை மட்டும் லைட்டாக குத்தி வந்து வெட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வெறும் மிளகாய் எல்லாத்தையும் கொட்டும் கரெக்டாக இருக்கும். இரு கடுகு கடுகுலாம் இருக்குல்ல. நெக்ஸ்ட் வரையும் நான் அடுப்புலாம் நல்லா செட் பண்ணி இது பண்ண போகிறேன். இந்த வாட்டி பாவம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஃபோனை கிட்ட எடுத்துருந்தா ஃபோனே பற்றிக்கும் போல். அந்த அளவுக்கு தீ இது ஃபோன் வேற பற்றிக்கும் போல். தொக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்க்க. சொப்புல தொக்கு தக்காளி தொக்கு. அப்படியே நம்ம வந்து இப்போ சாப்பாடு போட்டுருவோம். அரிசி போட்டுருவோம். கழுவுறாங்க அழகா அரிசியை. மறுபடியும் கொஞ்சம் எவ்வளோ அழகா கழுவுறாங்க. வாவ் நைஸ் கேர்ள். நைஸ் பானை. இந்த பானை பார்த்தா பானை ஐஸ்கிரீம்லாம் கொடுப்பாங்க. அது போல கழுவிடலாமா? வாவ் நிறைய பேர் சொப்புல சமைச்சதை போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்காக தான் அந்த வீடியோ. அவ்வளோதான். அரிசி போட்டுடலாம். போடுவா கரண்டி எடுத்துக்கிறியா? போடுறியா கையில் போடுறியா கரண்டி? வா வா போடுவா. இல்லை ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் அரிசி போடணும். இது வேறையா? இந்தா ஊற்று. கதகதன்னு எரியுது வேற. தண்ணி ஃபர்ஸ்ட் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். ஊற்றியாச்சு. வா குண்டால ஊற்றியாச்சு. அவ்வளோதான். வேற கொஞ்சம் ஒலை கொதிச்சோடனே அரிசி போட்டு வேண்டியதான். போடு போடு. வெரி குட். இப்போ அரிசி போடுறாங்க ஏஞ்சல். ஐயோ பானை உடையுதாங்க. போடுமா அரிசி போடுறாங்க பாருங்க. வீட்டில் சமைக்கிற மாதிரியே சமைக்கிறாயா? இது வந்து அரிசி வெந்த உடனே கரெக்ட் ஆயிடும். அவ்வளவுதான். உப்புலாம் கழுவிட்டு இருக்காங்க மேடம். கழுவி வைக்கிறேன். நேற்று இந்த கிளாஸ் மட்டும் ஒன்று உடஞ்சி கொடுத்துருந்தாங்கல்ல, அது தூசியாக இருந்ததுல, அதனால அதை மட்டும் கழுவுறேன். கழுவி காய வச்சு தான் வைக்கணும். கொடுத்துருவாங்க இப்படியா? வை எல்லாம் ஓரமாக காய வச்சு. இல்லை நம்ம ஒன்றும் ரொம்ப இது பண்ணல. இப்படியா வண்டி மேலே கூட காய வை. இல்லை தொடச்சி சாப்பாடு அழகா கொதிக்குது. ஓகே இரு கொஞ்சம் தண்ணி வாடி கட்டலாம். அப்புறம் காட்டலாம். கொதிக்குது சாப்பாடு. அப்பா வேர்த்து கொட்டுதுங்க. செஞ்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம்.
தம் போட்டாச்சு. தக்காளி சாதத்துக்கு தம். போட்டுட்டு சாப்பிடும் போது காட்டலாம். ஓப்பன் பண்ணி நோடி இதுவே எப்படி சுடுது. துணி வச்சு ஓப்பன் பண்ணுமோ? வயரிங் பண்ணி சாப்பிடலாம். இந்த கரண்டி வச்சு ஓப்பன் பண்ணுவோம். அது இல்ல, இங்க மண்ணா இருக்குல்ல, சாப்பாடு போட்டுச்சுன்னா கூட. வாவ், சாப்பாடு சூப்பரா வந்துருச்சுடி. அந்த சாப்பாடோட இங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு. சுத்தி காட்டலாம். வா, தக்காளி சோறு ரெடிப்பா. கிளறேன். இதுல கூட நல்லா வந்துருச்சு. வாவ், அழகா வந்துருச்சு. ஆனா இலை கொடுங்க. தண்ணிலாம் செம்மையா இருத்துக்குச்சு. இலை எங்க? குட்டி இலையில அழகா வைக்கிறாங்க பாருங்களேன். ஆல்ரெடி சொப்பு ஜாமால இலையில சோறு. இதெல்லாம் ஒரு ஜாலி தான். இதெல்லாம் வேற இலை வேற அவனுக்கு போடு. அதுதான் குடு இலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பையன் இதுல வீட்டுல கூட நம்ம இந்த அளவுக்கு செய்வோமான்னு தெரியல. போடு, அழகா இருக்கு. உப்புல சஞ்சனாக்கு ஒரு இலை கொடுங்க. இலை எடுத்துருவா போ. ஐயோ, அங்க பேர் அந்த மரத்துல போய் பறிச்சுட்டு குடுங்கடி பாவண்டி. குடுங்கடி ஒரு இலை. வேற இல்லையா? இந்த சஞ்சனா எடுத்து அவ அந்த இதுல கூட போட்டு சாப்பிடு. 1 2 3 4 தான் இருக்கும். 4 கொடுத்துரு ஒரு இலையில போட்டு. பிடிச்சிருவா. இல்லைனாலும் இலையில எல்லாம் சாப்பாடு போட்டாச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். சாப்பாடு பாத்தீங்களா எப்படி தமிழ்ல எடுத்துருங்க. பாத்தீங்களா சொப்புல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். ஊட்டி விட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. தக்காளி சோறு சூப்பர். மண்பானையில செஞ்சனால கொஞ்சம் சூப்பர். சாப்பிட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து எல்லாமே சமைச்சாச்சு. எப்படி கூட இருந்தது டேஸ்ட்? சூப்பரா இருந்துச்சு. தக்காளி வேற லெவல்ல இருந்துச்சு சாப்பாடு. சோ வந்து இந்த சொப்புல வேற ஏதாவது வேணும்னா கூட நீங்க மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி vlog எல்லாம் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க, நம்ம போட்டுடலாம். ரொம்ப ரிக்ஸ் எடுத்து அதை பண்ணா பாவமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அடுப்பு ஒரு பக்கம் எரிய மாட்டேது, போக ஒரு பக்கம். ஸோ வந்து உங்களுக்காக தான் அந்த வீடியோவே எடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க, அதனாலதான். ஸோ வந்து வேணும்னா இன்னும் வேற ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ டாடா, பை பாய்.